வேற லெவலில் வச்சிருக்கீங்க. கட்டிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது சேஃப்டிக்கே எடுத்துட்டு போய்க்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க ப்ரோ. இதில் ஸ்க்ரூ டிரைவர்ஸு கட் பண்ணுற மாதிரி எல்லாமே இதுலேயே வந்துருங்க. ஓ, பயங்கரமாக டூலாக இருக்கும்போது ஆக்சரிஸுங்க ப்ரோ. ட்ரில் பிட்ஸு, சிசல்ஸு, அதில் ஃப்ளாட்டு, பாயிண்ட்டு, ஹேண்ட்ஸ் ஒன்று, பூட்டெல்லாம் கட் பண்ணுற மாதிரி வருங்க. நீங்கள் அக்ரி ரிலேட்டடாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டே யூஸ் பண்ணுற மாதிரி பவர் டூல்ஸுங்க ப்ரோ. ஓகே ஓகேங்க. நம்ம பேட்டரி ரிலேட்டடாக சேஃப்டி கார்டு கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்க. அக்ரிக்கு தேவையான ஹேண்ட் டூல்ஸுங்க ப்ரோ. அப்புறம் பேசிக்காக நம்ம ஹோமில் யூஸ் பண்ணுற ஆக்சரிஸ் எல்லாமே இதில். இது என்ன ஐட்டம் ப்ரோ? ஸோ இதெல்லாம் கன்னிங் யூஸ் பண்ணுறதுங்க. நம்ம வீட்டில் 50 பேட்டர்ன் வந்துருங்களா? இது எல்லாமே டோட்டலோட ஸ்கூடர் செக்ஷன் ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் எல்லாமே இருக்குங்க இதில். ஓகே. அப்புறம் இது எல்லாமே ரேச்சட்ஸ் வர மாடல்ஸுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயருங்க. எல்லாமே கரேஜில் யூஸ் பண்ணுற மாதிரி சாக்கெட் செட்ஸ், அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ், ரேச்சட்ஸ் அந்த மாதிரி வருங்க. பெட்டி வச்சிருக்கீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பாக்ஸோட வருங்க. கிச்சன் சிசர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் நைஃபாக கூட யூஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா தான் இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் எங்கே இருக்குது, நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது, என்னென்ன செக்மெண்ட்டில் நம்ம கிட்ட டூல்ஸ் எல்லாம் நம்ம ஷாப் பார்த்தீங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணபதியிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து டுவர்ட்ஸ் கணபதி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் லொக்கேட் ஆயிருங்க. கரெக்டாக டெக்ஸ்டைல் பால் ஏரியா இறங்கி டுவர்ட்ஸ் கணபதி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் லொக்கேட் ஆயிருக்குங்க. நம்ம கிட்ட என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குங்க? டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வீட்டுக்கு தேவையான ஹேண்ட் டூல்ஸு, கொஞ்சம் கார்டனிங் டூல்ஸு, அதுல இருந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க. வித்தோட ஆக்சரிஸ், வாரண்டி, ஸ்பேர் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்குங்க. சர்வீஸ் சப்போர்ட்டோட இருக்குங்க இந்த ஷாப்ல. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அது இப்போ நம்ம பேஸ்டான ப்ராடக்ட் பிரைஸ் பேஸ் பண்ணி இஎம்ஐ இருக்குங்களா? ஆமாங்க. நான் பஜாஜ்ல இப்போ இஎம்ஐ போயிட்டு இருக்குங்க. பஜாஜ்ல இஎம்ஐ போயிட்டு. பஜாஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுல கூட இஎம்ஐ போட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்க. டெலிவரி எல்லாம் இருக்குங்களா ப்ரோ? எப்படிங்க? டெலிவரியும் இருக்குங்க. இப்போ நம்ம என்ன நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து பாப்பாங்க. அப்ப இருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? நம்ம அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்சல்ல கொரியர்லயே போட்டு கொடுத்துருவோம். கொரியர்லயே போட்டு கொடுத்துருவீங்க. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் அவங்க அது ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட்க்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் ஆகும் வரும். இப்போ நம்ம கொரியர் போனா எவ்வளவுக்கு பிரைஸ் இருக்கும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா? இப்போ ஆக்சுவலா வந்து 1000 ருபீஸ்ல இருந்தா இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ ஒரு 500-600 நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நாங்க கொரியர்ல போட்டுருவோம். கொரியர்ல போட்டோம்னா கொரியர் சார்ஜஸ் மட்டும் பாக்குற மாதிரி வரும். ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க இருக்க எல்லா மிஷினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி இருக்கு. வாரண்டி இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்குங்க. கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுங்க. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சைட்ல இருந்தே வந்து ரீப்ளேஸே வந்துடும். இப்போ நீங்க ஒரு மிஷின் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளேயே ஆர்மேச்சர் அந்த மாதிரி எல்லாம் போயிருச்சுன்னா நீங்க அது ரீப்ளேஸ் பண்ணி புது மிஷினாவே எங்க சைட்ல இருந்தே கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்பேரும் இருக்கு இல்லைங்களா? ஆமா, ஸ்பேர் எல்லாமே. நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு ஸ்பேர் போயிருச்சு மாத்தி கொடுத்துருவோம். மாத்தி கொடுத்துக்கலாங்க. ஓகே. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆக்சுவலா இங்க வந்து? இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் மட்டும் தான். கொஞ்சம் பட்ஜெட் வைஸா கேட்கறதுனால பட்ஜெட் வைஸ் பிராண்டும் இருக்குங்க. பிராண்டும் இருக்கு. ஓகேங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 90% டோட்டல் தான் இல்லைங்களா? டோட்டல் பிராண்ட். அக்ரிக்கு தேவையான ஹேண்ட் டூல்ஸ் ப்ரோ. அப்புறம் பேசிக்கா நம்ம ஹோம்ல யூஸ் பண்ற ஆக்சரிஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்றதுங்க ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ் எல்லாம் கட் பண்ண மாதிரி கார்டனிங் ஏற்ற மாதிரி. ஓகே. இது ஃபுல்லாமே கார்டனிங் ஏற்ற மாதிரி மல்டிபிள் பர்பஸ் இல்லைங்களா? ஆமா. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சிசர்ஸ்ங்களா? இதுல சிசர்ஸ், அதுல கிச்சன் சிசர்ஸ் எல்லாமே இருக்கு. இது கிச்சன் சிசர். இது கிச்சன் சிசர். இப்போ இதெல்லாம் ப்ரோ? இதெல்லாமே சோங்க நம்ம அந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ற மாதிரி வருங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சில் எல்லாம் இந்த வருதுங்க ப்ரோ இது பிரைஸ்? இது ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 300 இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இது என்ன ஐட்டம் ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் கார்டனிங் யூஸ் பண்றதுங்க. நம்ம வீட்டுல செடிக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு ஒரு 50 பேட்டர்னா வந்துருங்க இதெல்லாம். ஓகே ஓகேங்க. 50 பேட்டர்ன் வந்துருங்களா? டிஃபரெண்ட் வருங்களா? இது என்ன பிரைஸ் வருதுங்க ப்ரோ? இது ஒரு 360 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 360 இருந்து வருது. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்என்கிங்களா? இது நார்மலா ஹோம்ல யூஸ் பண்ற மாதிரி பேசிக் நீட்ஸ் அது மாதிரி இந்த மாதிரி கட்டிங் ஸ்னாப் ஆஃப் லைட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சன் சிசர்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் நைஃபா கூட யூஸ் பண்ணலாம். நைஃபா மல்டி பர்பஸ்ங்களா? ஆமாங்க. எவ்வளவு வருதுங்க? மீட் கூட கட் பண்ணிக்கலாம். பாட்டில் ஓப்பன் அந்த மாதிரி ஒரு 5-6 ஃபங்க்ஷன்ஸ் இதுல இருக்குங்க. ஓகே. இதெல்லாம் ஸ்டார்டிங் இதெல்லாம்
பாத்தீங்கன்னா 280 இருந்து ஒரு பிரைஸ் இருக்குங்களா? இல்லைங்க, ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 390 தான். இதுல இருந்து ஆஃபர் போக, இது வந்து ஆஃபர் போக. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் மெட்டல்ஸ் எல்லாமே கட் பண்ற மாதிரிங்க, கம்ப்ரஸருக்கு யூஸ் பண்ற மாதிரி, கம்ப்ரஸருக்கு யூஸ் பண்ற மாதிரி பேசிக். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் கட்டிங் பிளேயருங்க. ஓகேங்க. ஒர்க்கிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா வேற லெவல் வச்சிருக்கீங்க. கட்டிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது சேஃப்டிக்கே எடுத்துட்டு போய்க்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க ப்ரோ. இதில் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் கட் பண்ற மாதிரி எல்லாமே இதுலயே வந்துருங்க. ஓ, பயங்கரமா டூலா இருக்கும் போலங்க. பிரைஸ் வருது ப்ரோ? இது 880 வருங்க. 880 வரும். ஓகே, 880க்கு நல்லா வருத்தமான ஒரு பிரைஸ் தான் இல்லைங்களா? எல்லா மல்டி பர்பஸ் எஸ்எஸ்லயே வந்துரும். உங்களுக்கு ரெஸ்ட் எதுவுமே ஆகாது. ஓகே, ஹோல்ட் பண்ணி நம்ம ஈஸியாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பவுச்சும் வந்துருங்க. இது பவுச்சும் வந்துரும். ஓகே, பவுச்சும் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா அதுல சிசர் எல்லாமே வந்துருங்க. ஓ, சிசரு, பாட்டில் ஓப்பனரு, ஸ்க்ரூ டிரைவர்ஸ், கிரைண்டிங் பண்றதுக்கு இது ஒண்ணு இருந்தாவே போதும் போல. சின்ன மினி டூல் பாய் இது மாதிரி வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க ப்ரோ. பயங்கரமா வித்தியாசம் காட்டுறீங்க. இது என்ன ரேஞ்ச் வருதுங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு 430 அந்த ரேஞ்சில் வரும். எல்லாமே டோட்டலோட ஸ்க்ரூ டிரைவர் செக்ஷன் ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா யூஸ் பண்ண மாதிரி ஸ்க்ரூஸ். இதுல ஆப்பிளோட ஸ்க்ரூஸ் கலெக்டர் வரைக்கும் நமக்கு எல்லாமே பேசிக் கிட்ஸ் எல்லாமே இருக்குங்க இதில். ஓகே, அப்புறம் இது எல்லாமே ரேச்சட்ஸ் வர மாடல்ஸுங்க. பிட்ஸோட இன்க்ளூடாக வந்துடும் இது எல்லாமே. ஆமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளுங்க. ஓ, ஃப்ளெக்சிபிள். இது என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக? இது வந்து ஒரு இடத்துல ஃப்ளெக்சிபிளா, ஓகே, ரொம்ப கை போக முடியாத இடத்துக்கு இல்லாத இடத்துல ஃப்ளெக்சிபிளா யூஸ் பண்ண மாதிரி வருங்க. இது என்ன ரேஞ்ச் வருதுங்க இந்த ஐட்டம்? இது 280 அந்த 280 வருது. இது ஸ்க்ரூ டிரைவர். ஆமாங்க. இந்த கலர் இண்டிகேட் ஆகுது பாத்தீங்கன்னா 1000 வோல்டேஜ் வரைக்கும் தாங்க. எலக்ட்ரிஷியன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வருது. இது எலக்ட்ரிஷியன் யூஸ் பண்ற மாதிரி. ஸ்க்ரூ டிரைவர்ல பல டைப்ல இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இதெல்லாமே அந்த ஷீட்ஸ் கட் பண்ற மாதிரிங்க. 1.2 mm ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ற மாதிரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2-in-1. இதுல பாத்தீங்கன்னா PH1. இதுல மினியும் இருக்குங்க. மினியும் பாத்தீங்கன்னா 2-in-1 தாங்க. 2-in-1 தான். அப்புறம் ஸ்மார்ட்டா இருக்கு இல்லைங்களா? எல்லா டூலும் ஸ்மார்ட் டூல் மாதிரி தான் இருக்கு. இது இண்டிகேட்டருங்களா? இது இண்டிகேட்டர். 2 டைப் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்ல என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ப்ரோ? இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா 68 ரூபீஸ்ல 68 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது என்னங்க ப்ரோ? ஆக்சுவலி கீழே இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நெயில் ரிமூவர் கட் பண்ற மாதிரி. இது பாத்தீங்கன்னா கட்டிங் பிளேஸ்ல பல செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நோஸ் பிளேயருங்க. ஓகேங்க. இது வந்து வயர் ஸ்ட்ரிப்பரு. இது வந்து ஸ்ட்ரிப்பர். அதுலயே இது வந்து பிளாஸ்டிக் கட் பண்ற இந்த மவுல்டிங் எல்லாம் பண்ணிட்டு எக்ஸஸ் பீஸ் இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக்ல கட் பண்றது. நிறைய கட்டிங் பிளேட்ஸ்ல பல ஃபங்க்ஷன் இருக்கு இல்லீங்களா? இப்போ இது என்னது ப்ரோ? ஆக்சுவலி இங்க இருக்குதுல இது பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் ஓகே. வயர் எண்ட்ல கட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல அது எவ்வளவு இதுல உங்களுக்கு காப்பர் வேணுமோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணலே கட் ஆயிக்கும். ஓகே, ஓகேங்க. மெஷர்மெண்ட்ல அளந்துற மாதிரி இருக்குங்க இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிம்பிங் டூலுங்க, ஸ்ட்ரிப்பர். இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயருக்கு ஒவ்வொரு சைஸஸ் இருக்கும். இது வந்து கரெக்டா இங்க டச் ஆகும்போது காப்பர் வந்து உங்களுக்கு அவ்வளவு கிடைக்காது. ஓ, கரெக்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு வந்துக்கும். இது என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட்? இது இப்போ சைஸ் வரையும் இருக்குங்களா இது? ஆமாங்க. இப்போ இங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே இதுல வந்துருங்க. அப்புறம் மேல இருக்கிற பாத்தீங்கன்னா கிரிம்பிங். இது என்ன பிரைஸ் ரேஞ்சில் வருதுங்க ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 680 ரேஞ்சா வந்துருங்க. இது ஆணி ரிமூவ் பண்றது. இது பாத்தீங்கன்னா சர்க்கிள் ரிமூவ்ங்க. இண்டிவிஜுவலாவே வந்துரும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் கட்டிங்ஸ் இல்லீங்களா? இதெல்லாமே கட்டிங் பிளேட்ஸ்ங்க. அதுங்க ப்ரோ? இது பாத்தீங்கன்னா கிரிப் லேயர். கிரிப் லேயர்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட், கர்வ் ஜோ, அப்புறம் நோஸ் கட். எல்லாமே கரேஜ்ல யூஸ் பண்ற மாதிரி சாக்கெட் செட்ஸ், அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ், ராச்செட்ஸ் அந்த மாதிரி வருங்க. கீழே பாத்தீங்கன்னா ஹேமர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரப்பர் ஹேமர்ஸ் இருக்குங்க, பிளாஸ்டிக் வித் நைலான் இருக்குங்க, பால் பெயின் அந்த மாதிரி. ரப்பர் ஹேமர்னு எப்படி யூஸ் பண்ணுது? இது யூசேஜ் பாத்தீங்கன்னா நீங்க மெட்டல் டு மெட்டல் அடிச்சோம்னா கான்டாக்ட் ஆகும்போது ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி ஆகுங்க. அது இல்லாம இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் இது அது மாதிரி டைல்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரப்பர் ஆகுங்க. ஹேமர்ல என்ன ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து இருக்குங்க? 300 இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. இதெல்லாம் ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்ஸ் ப்ரோ. நம்ம இண்டிவிஜுவலா ஸ்பேனர்ஸ்க்கு வாங்குறதுக்கு இன்ஸ்டடா இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ஸ்பேனர் வாங்கினாவே போதும் இல்லீங்களா? ஆமாங்க. மல்டி பர்பஸ். இதுல அப் டு 40 mm வரைக்கும் 40 mm வரைக்கும் இருக்கு. இது என்ன ரேஞ்சஸ்ல இருந்து வருதுங்க ப்ரோ? இது ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ல இருந்து ஸ்டார்ட். இது ரேச்செட் செட் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் மட்டும் இருக்குல 4 இன்ச்ல 4 அப் டு 14 mm வரைக்கும் இதுல வந்துருங்க. இது வந்துரும். இதோட பெருசு பாத்தீங்கன்னா 6 இன்ச்ல பாத்தீங்கன்னா 8 up to 24 mm வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ்ல இருக்கும். ஸ்டாண்டர்ட் சைஸ் எக்ஸ்டென்ஷனோட இருக்கும். இது பாத்தீங்கன்னா கார்பெண்டர் செக்ஷனுங்க. இது வந்து புட்டி டிராவல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெயிண்ட் பிரஷஸ், ஃபைல்ஸ், சிசல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. எல்லாமே சேஃப்டி வந்து இவங்க அதுவே யூஸ் பண்ணிப்பாங்க. ஹேண்டில் பாத்தீங்கன்னா ரப்பர் கிரிப்படும், பின்னாடி டோ அந்த மாதிரி எல்லாமே சேஃப்டி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இதெல்லாம் இது என்ன ஆக்சுவலா?
இது பாத்தீங்கன்னா கார்டன் ரிலேட்டடான ஐட்டம். கார்டன் ரிலேட்டட் பூஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. வாட்டர் பைப்ல நீங்க ஓஸ்ல கார்டன்ல வாஷ் பண்ணி தெளிக்கிறீங்க இல்லைங்க, அது இது கனெக்ட் பண்ணோம், முன்னாடி கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். இதே நம்ம ஒரு பெட்டி பெட்டியா வச்சிருக்கீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பாக்ஸோட வருங்க. உங்களுக்கு மேல பாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி வித் மவுல்டிங்கோட எல்லாமே இதுல வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா பேசிக்கா ஹோம்ல யூஸ் பண்ண ஆக்சரிஸ் எல்லாமே இதுலயே வந்துரும். ஓகே, இது என்ன ரேஞ்ச் பேசிக்கலி இருந்து வருதுங்க? ஆக்சுவலா இது 1600 வந்து 1600. இது வாங்கினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதுல வந்துரும். ஓகே, இது நெக்ஸ்ட் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கிட்டுங்க. இதுல சோல்டரிங் அண்ட் சப்ஷனர், அப்புறம் சின்ன சின்ன ஸ்க்ரூ டிரைவர்ஸ், கட்டிங் பிளேஸ், டயமண்ட் கட்டிங் பிளேஸ் எல்லாமே இதுலயே வந்துருங்க. இது பிரைஸ் ரேஞ்சுங்க? இதுவும் 1400. 1400. இதுங்க ப்ரோ? இதுவும் ஜஸ்ட் வீட்ல யூஸ் பண்ண பாருங்க. வித் மிஷினோட வந்துரும். மூணு ட்ரில் பிட்ஸ் வந்துருங்க. வுட், மெட்டல், அப்புறம் மெஷினரி. மெஷினரிங்கிறது நம்ம வால்ஸ்ல ஹோல்ட் பண்ற மாதிரி. ஓகே, ட்ரில் பிட்ஸ் இன்க்ளூடிங்கா கொடுத்துருவாங்க. இது என்ன ஃபர்ஸ்ட் இந்த ட்ரில் பிட் இருக்குதுங்க? இது வந்து வுட்ல ட்ரில் போடுறதுக்கான ட்ரில் பிட். ரெண்டாவதுங்க இது வால்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி. மூணாவது பாத்தீங்கன்னா மெட்டல் இருக்க மாதிரி. இப்போ இந்த மிஷினுக்கு கேரண்டி இருக்குங்களா? இந்த மிஷினுக்கு 1 year சர்வீஸ் வாரண்டி பிளஸ் 6 months ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருதுங்க. 6 month ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பேசிக்கா வந்து ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? நம்ம வெளியே வந்து சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கார்பெண்டர் கூப்பிட்டு ஒரு ஆண் எடுக்கிறதுக்கு நீங்க கூப்பிட்டு இது பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, நீங்களே தனியா பண்ணிக்கலாம். ஆக்சரிஸ் எல்லாமே இதுலயே வந்துடும். இதோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. இல்லைங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். இது என்ன ரேஞ்ச் வருதுங்க இந்த டூல் பாக்ஸ்? 5600. இது சாக்கெட் செட்டுங்க. கேரேஜுக்கு யூஸ் பண்ண மாதிரி வருங்க. காலேஜ் சாக்கெட் செட்டு, சாக்கெட் செட்டு இன்க்ளூடா வந்துருங்க. இது அதுலயே அரேஞ்சுங்க. இது வந்து அரேஞ்சுங்களா? இது அரேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேரேஜுக்கு யூஸ் பண்ற ஐட்டம். கேரேஜுக்கு யூஸ் பண்ற மாதிரி 8mm நாட் அப் டு 32 mm நாட் வரைக்கும் இதுல எல்லாமே பண்ணிக்கலாம். இது நான் பெருசா வந்து ஓபன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எடுத்தீங்கன்னா நீங்க கேரேஜ்க்கு பெரிய டூல் பாக்ஸ் எல்லாமே இதுலயே வந்துருங்க. ஒரு கேரேஜ் இவ்வளவு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு செட் எடுத்தா போதுங்க. டூல்ஸ்மே வந்துருங்க. இது ஒண்ணு வாங்கினா போதும் இல்லைங்களா? ஆமாங்க. ஸ்டார் சாக்கெட் பிட்ஸ், ஸ்பேனர் எதுனா ஸ்பேனரே பயங்கரமா இருக்கும் போலங்க. ஆமாங்க, காம்பினேஷன் ஸ்பேனரே கொடுத்துருவாங்க. ஒரு சைடு ரிங், ஒரு சைடு டபுள் ஹேண்ட் வித் ஃபிளானட் ஸ்பேனர் எல்லாமே இதுலயே வந்துருங்க. அப்புறம் ஸ்பார்க் பிளக் கல் இருக்கு. 2 சைஸ் 16-21 2 சைஸ்மே இதுலயே வந்துருங்க. அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் பிட்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ், 3 சைஸ்க்கான ரேச்செட்ஸ், கிரிப் பிளேயர் எல்லாமே இதுலயே வந்துரும். எல்எங்கி பாத்தீங்கன்னா 14mm வரைக்கும் வருதுங்க. 14mm வரைக்கும் வரும். ஓகே, இது ஒண்ணு வாங்கினா போதும் இல்லைங்களா? ஆமாங்க. இது வேற எதுவுமே வாங்க தேவையில்லை. எதுவுமே வாங்க தேவையில்ல. வித் மவுல்டிங்கோட இதுலயே இருக்கு. இது மவுல்டிங்கோட இருக்கு. இதுலயே வச்சு இதுலயே நீங்க கீப் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு பிரைஸ் வருதுங்க ப்ரோ? இது 1775 அந்த ரேஞ்சில வரும். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான மெஷரிங், அப்புறம் அதோட ஆக்சரிஸ் எல்லாமே இந்த செக்ஷனுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மீட்டர் டேப் குவாலிட்டி வேற லெவல் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா டபுள் சைட் ஸ்டாப்போட வந்துருங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 240 அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுலயே 5 மீட்டர் அப் டு 10 மீட்டர் வரைக்கும் இருக்கு. 10 மீட்டர் வரைக்கும் இருக்கு. நிறைய பிராண்ட்ல பாத்தீங்கன்னா 10 மீட்டர் இருக்காதுங்க. நம்ம பிராண்ட்ல 10 மீட்டர் இருக்கு. 10 மீட்டர் இருக்கு. ஓகே ஓகே. இது டபுள் சைட் ஸ்டாப்பரோட. இது குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர்ல தான் வரும். ரப்பர்ல கீழ வந்தாலும் இதாகாது இல்லீங்களா? அதான் ABS மெட்டீரியல் வரும். ABS மெட்டீரியல் வரும். ஃபங்க்ஷன் வைஸ் நல்லா இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. அதோட ஸ்ப்ரிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்தது இல்ல. கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இதுதாங்க. ஏன்னா மத்த பிராண்ட்ஸ்ல எதுவுமே 10 மீட்டர் கிடைக்காது. நம்ம மட்டும் தான் வச்சிருக்கோம். ஆமா, இந்த பிராண்ட்ல மட்டும் தான் இப்போ வாங்குறவங்களுமே 10 மீட்டர் தான். 14 ரவுண்டா இருக்கு. அதுவும் டேப் தானே? அதுவும் டேப் தாங்க. இது 30 மீட்டர் வந்துரும். இது இப்படியே ரோல் பண்ற மாதிரி வரும். இது ரோல் பண்ற மாதிரிங்களா? ரோல் பண்ற மாதிரி வருங்க. ஓகே, இது என்ன பிரைஸ் வருது ப்ரோ? இது எத்தனை மீட்டருங்க? ஆக்சுவலி 30 மீட்டருங்க. இதுல 20 மீட்டரும் இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 69ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 69. இதுல 50 மீட்டர் இருக்குங்க. ஓ, இதுல 50 மீட்டர்ஸ் இருக்குங்களா? எது கேட்டாலும் கடை கொடுத்துருவீங்க போல. ஒன் ஸ்டாப் டூல் ஸ்டேஷன் ப்ரோ, எல்லாமே இருக்குங்க. இது என்ன வளையறது மாதிரி இருக்கு. இது 50 மீட்டர் ப்ரோ. இது 50 மீட்டரா? பயங்கரமா இருக்கு. நான் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போறோம். வருஷத்துலயே வந்துடும் போல இல்லைங்களா? லேண்ட் சர்வேக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஆமாங்க, லேண்ட் அளக்கிறதுக்கலாம். அதே மாதிரி லேசர் டிஸ்டன்ஸ் மீட்டர் இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசர்ல மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. மீட்டர், இன்ச், ஃபீட் நீங்க அளந்ததுக்கு அப்புறம் 3 யூனிட்டுமே இதுல மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அது பாத்தீங்கன்னா 60 மீட்டர்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட்டுங்க. 60 மீட்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட். ஓகே. இன் டிஸ்பிளே லைட்டோட வந்துரும். டிஜிட்டல் டிஸ்பிளேயோட இதோட. ஆமா, சில மாடல்ஸ்ல எல்லாமே இன் டிஸ்பிளே லைட் இருக்காது. இது இன் டிஸ்பிளே லைட்டோட வந்துருங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சில வருங்க ப்ரோ? இது பாத்தீங்கன்னா ஒரு 5600 அந்த ரேஞ்ச். 5600. ஹோல்டிங் அயர்ன் பாத்தீங்கன்னா 40-60 வாட் அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் பெண்ட் டைப் இருக்கும். இதுதான் எங்ககிட்ட போட்ட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். ஓகே ஓகே. இது எப்படி என்ன இது? ஆக்சுவலி எலக்ட்ரிக் சாலிட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா
இந்த பேனல் எல்லாம் சொல்றீங்க பாருங்களா, அதுக்கு யூஸ் பண்ண மாதிரிங்க. அப்புறம் மல்டிமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக் மாடலுங்க. ஓகேங்க. இது இன் டிஸ்பிளே லைட் தான். இது அதுலயே கேட்டகரி மாதிரி வருங்க. அதே மாதிரி கிளாம் மீட்டர் இருக்குங்க. அப்புறம் ஆட்டோ டார்க்கனிங் கிளாஸ் இருக்குங்க. நம்ம அந்த வெல்டிங் வைக்கும் போது அதுவாகவே டார்க்கனிங் ஆயிடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. அப்புறம் டிசைன் பாத்தீங்கன்னா நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி தான் வருங்க. அதுல இது பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா வுட்டோட கம்மியா இருக்கும். ஹேண்ட்லா இருக்கும் இல்லைங்க. இது வைப்ரேஷன். இது கேப்புங்களா? இது வந்து சேஃப்டி கேப்புங்க. ஓகே. நீங்க கிரைண்டிங் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அயன்ங்களா? ஆமாங்க. ஓகே. வாரண்டி எல்லாம் இல்லைங்களா? இது இல்லைங்க. ஆனா மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட்ஸ் வராது. நமக்கு பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். புடியில இருந்து எல்லாமே